ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சப்பா சேனல். பீஃப் குழம்பு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிடலாங்க. தேங்காய் எண்ணெய் சூடான அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவும் போட்டு பொரிஞ்சு வந்த அப்புறம் 2 மீடியம் சைஸு வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கதையும் எடுத்து போட்டுக்கிடலாங்க எண்ணெயில். பீஃப் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயை போட்டு வச்சாதாங்க சூப்பராக இருக்கும். வெங்காயமும் வதங்கி நமக்கு வந்துட்டு ரொம்ப இலையை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் எடுத்து போட்டுக்கிடலாம். வெங்காயமும் ரொம்ப இலையை நல்லா வதங்கி வந்த அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாவும் கீறி போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயமாக எவ்வளோ தூரத்துக்கு வதங்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இறைச்சி குழம்புக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கோங்க. இனி நம்ம இறைச்சியெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து வெங்காயத்தில் போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குவோம். நம்ம இறைச்சிலேருந்து தண்ணி விட்டு வரோம். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகுற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கிடலாம். நிறைய தக்காளி போட்டால் நம்ம குழம்பு நல்லா புளிப்பு எடுத்து கொடுத்துரும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிடலாம். நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கிடலாம். 3 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய்த்தூளும் போட்டுக்கிடலாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கிடலாம். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு தீயை குறைச்சி வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடலாங்க. சோம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். மல்லிப்பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கிடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டால் மல்லி வந்து 4 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு அரை வேக்காடாக இறைச்செல்லாம் வெந்து வந்திருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தண்ணியில் மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இறைச்சியில் ஊற்றி நல்லா கிண்டுன்னு கிண்டி உப்பையும் போட்டுக்கிடலாம். உப்பை போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடலாங்க. இனி குக்கரை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் எடுத்துக்கிடலாம். விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் குக்கரில் உள்ள குழம்ப வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவேன். குக்கர்லேயே வைக்க மாட்டேன். வச்சு நல்லா குழம்பு கொதித்து வந்தோடனே மல்லி இலையும் தூவி இறக்கிட்டா சுவையான பீஃப் குழம்பு ரெடிங்க. ஒருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.